கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 26 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வலிமையும் பொறுமையும். வசனம் வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 5வது வசனம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள ஒரு பொது நூலகத்தின் வாயிலை கவனிப்பது போன்று 2 கல்லால் ஆன சிங்கங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். மார்பிள் கற்களால் செதுக்கப்பட்ட அந்த சிங்கங்கள் 1911ஆம் ஆண்டு நூலகத்தின் ஸ்தாபகர்களை கனப்படுத்தும் விதத்தில் துவக்கத்தில் அந்த சிங்கங்களுக்கு லியோ லெனாக்ஸ் என்றும் லியோ ஆஸ்டர் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் நியூயார்க்கின் கடினமான ஒரு காலகட்டத்தில் அதன் மேயர் பியோரலா லகார்டியா அந்த சிங்கங்களுக்கு வலிமை மற்றும் பொறுமை என்று பெயர் மாற்றினார். நியூயார்க் மக்களுக்கு அவை 2 அந்த சவாலான தருணத்தில் அவசியம் என்று கருதினார். அந்த சிங்கங்கள் இன்னும் வலிமை மற்றும் பொறுமை என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமம் ஜீவனுள்ள வலிமையான கடினமான தருணங்களில் உற்சாகத்தை கொடுக்கும் சிங்கத்தை பற்றி நமக்கு அறிவிக்கிறது. அந்த சிங்கம் பல நாமங்களால் அறியப்பட்டுள்ளது. தன்னுடைய பரலோக தரிசனத்தில் அப்போஸ்தலர் யோவான் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் மீட்பையும் கொண்டுள்ள யாராலும் திறக்கக்கூடாத ஒரு முத்திரை புஸ்தகத்தை பார்க்கிறார். அப்போது, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று யோவானுக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் யோவான் புதிதான ஒன்றை காண்கிறார். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு மத்தியிலே நிற்க கண்டேன். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நபர், இயேசு. அவரே வெற்றி சிறக்கும் ராஜா. அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய பலத்தினாலும் சிலுவையினாலும் நாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அவர் நித்தியமானவர் என்னும் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் வாழலாம். இயேசுவின் சுபாவத்தின் எந்த காரியம் அவரை துதிப்பதற்கு உங்களை தூண்டுகிறது? அவரின் வலிமையும் பொறுமையும் நமக்கு நித்திய ரட்சிப்பை தேடி தந்தது. அதை நாம் நம் வாழ்வில் எப்படி கடைபிடிக்கிறோம்? ஜெபம். இரட்சகரே, என்றுமே முற்று பெறாத உம்முடைய நித்திய குணாதிசயங்களை கடைபிடிக்க உதவி அருளும். ஆமேன்.